அனைவருக்கும் வணக்கம். அர்ச்சனாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய கொடுமை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்ச்சனா இப்போ லைவ்ல சொன்னாங்க. அதை கேட்டுட்டு பார்த்தீங்கன்னா, எனக்கு நெஞ்சமே வந்து தாங்கல. அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கண்ணீரும் கம்மலையுமா நான் உட்காந்துருக்கேன். அதுவும் யார் அந்த கொடுமையை பண்ணியிருக்கா அப்படின்னா, அர்ச்சனாவுடைய அப்பாவே அந்த கொடுமையை வந்து பண்ணியிருக்காங்க. அதாவது அர்ச்சனா வந்து 2வது படிச்சிருக்காங்களாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஸ்கூல்ல வந்து தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா, பேச்சு போட்டி நடந்திருக்கு. அதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அப்பாட்ட கேட்டிருக்காங்க, இந்த மாரி எனக்கு வந்து எழுதி குடுங்க டாடி. நான் வந்து போய் அத வந்து மனப்பாடம் பண்ணி அங்க போய் ஒப்பிச்சிடுறேன். பரிசும் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அப்பா வந்து பிசுக்கு பிசுக்கு நான் எழுதி தர மாட்டேன். நீயா வந்து எழுது. நான் வேணா அதில கரெக்ஷன் வேணா பண்ணி குடுப்பேனே ஒழிஞ்சு, நான் எழுதி குடுத்து நீ வந்து ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்குறதா? அப்படி என்னை கேட்டு என்னைய வந்து மிகப்பெரிய கொடுமைக்கு வந்து ஆளாக்குனாரு. அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அர்ச்சனா அவங்க அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, எதையுமே ஈஸியா குடுக்க மாட்டாராம். மொரண்டு புடிச்சுக்கிட்டே இருப்பாரு. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா என்னைய வந்து கொடுமைப்படுத்தினாரு. அப்படி அவர் என்னைய வந்து கொடுமை மேல கொடுமைப்படுத்திக் கொண்டே இருந்தாரு. அதுக்கப்புறம் நானே தான் எல்லாத்தையும் வந்து பார்த்தேன். இந்த அளவுக்கு நான் திறமையா இருக்கேன்னா, அதுக்கு காரணம் நான் தான். எங்க அப்பா என்னைய வந்து ஒன்லி கொடுமை மட்டும் தான் படுத்தினாரு. அந்த கொடுமையிலிருந்து நான் வந்து வெளிய வந்து கொடுமை இல்லாம இருக்கேன். அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, தன்னுடைய இத பத்தி சொன்னாங்க. அப்பா வந்து கொடுமைப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் சொல்லுது, அவர் அப்படி கொடுமைப்படுத்தல அப்படின்னா எனக்கு திறமையும் வளர்ந்திருக்காது அப்படின்னு சொல்லி. என்ன உருட்டு இது? ம். இது பற்றி உங்க கருத்துக்கள சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.